மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். திரு ரமேஷ், இந்த உத்தரவை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது இப்போ தாவேக அரசாங்கத்திற்கு பின்னடைவா, இல்லை எப்படி பார்த்தாலும் அவங்க கவர்மெண்ட் ஸ்டேபிளா தான் இருக்க போகுது, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்ற பார்வை இருக்கு? இந்த தடை உத்தரவு காரணமாக நீங்கள் கூறியது போல இப்போது ஆட்சி தொடர்வதற்கு எந்த பாதிப்பும் இருக்க போவதில்லை. ஏனென்றால் இப்போது இந்த அரசை தாங்கி பிடித்திருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியும் ஆதரவை விலக்கிக் கொள்ளக்கூடிய சூழல் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இந்த தடை உத்தரவு தொடருமா என்பதிலும் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் சம்பந்தப்பட்டவர்கள் பதிலளிக்கும் போதோ அல்லது இந்த தடையை விலக்க வேண்டும் என்று மேல்முறையீடு செய்யும் போது இந்த உத்தரவு நீடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்போது அண்மையிலே சில மாநிலங்களிலே சில தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டதாக நான் அறிகிறேன். அப்படிப்பட்ட நிலையில் தமிழகத்தில் மட்டும் ஏன் இடைத்தேர்தல் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது என்பது எனக்கு புரியவில்லை. இந்த தடை விலகிய பிறகு உடனடியாக தேர்தலை அறிவிக்கக்கூடிய பணியை தேர்தல் கமிஷன் மேற்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இங்கே குதிரை பேர அரசியல் தொடருவதற்குத்தான் அது வழிவகுக்கும். இது தாவேகாவுக்கு உதவுகிற வகையிலே தான் இந்த தீர்ப்பு என்பது அமையும். ஏனென்றால் ஆட்களை இழுத்து தங்களுடைய பலத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நிச்சயமாக தாவேகா விரும்புகிறது. தாவேகாவுக்கு தானாக வந்து சேர்கிறார்கள் அதிமுகவில் இருந்து என்று கதை விட்டாலும் கூட அப்படி வருகிறவர்கள் காலி செய்கிற இடங்களின் மூலம் தங்கள் ஆட்சியை ஸ்திரப்படுத்திக் கொள்ள முடியும் என்று தாவேகா கணக்கு போடுகிறது. அவர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்க போகிறார்களா அல்லது அவர்கள் ஏமாந்து போய் பரிதாபமாக நிற்கப் போகிறார்களா என்பது இனிமேல் தான் தெரிய வரும். ஆனால் தாவேகா ஆட்சியை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கு இந்த காலி இடங்கள் உதவுகின்றன. அந்த வகையில் தேர்தல் கமிஷன் மிக விரைவாக தேர்தலை அறிவிப்பதுதான் இங்கே நடைபெறுகிற திரைமறைவு பேரங்களை நிறுத்துவதற்கு வழிபிறக்கும். பட் இப்போ இந்த தடை வந்துருச்சு. இப்போ இதை வந்து நிரந்தரமா சால்வ் பண்ணணும்னா இந்த 5 தேர்தல் வழக்குகள் முதல்ல முடியணும்ல, அதுக்கப்புறம் தானே நீங்க தடை நீக்கிறது எல்லாமே செய்ய முடியும். இந்த தடை மிக விரைவில் நீங்குவதுதான் தமிழகத்திற்கு நல்லது, ஆரோக்கியமான அரசியலுக்கு நல்லது. இந்த தடை யாரால் உருவானதோ அது தெரியாது, அதன் பின்னணி என்ன என்பது நமக்கு தெரியாது. ஆனால் எதிர்மனுதாரர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மிக விரைவில் பதில் மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் அல்லது மேல்முறையீடு செய்ய வேண்டும். நியாயமான முறையில் இடைத்தேர்தல் என்பது குறித்த காலத்திற்குள் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு அவகாசம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு தள்ளி போய்கொண்டே இருக்கக்கூடாது. ஏனென்றால் இப்போது ஆரோக்கியபூர்வமான அரசியல் இங்கே நடைபெறவில்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. வாரம் பனை ஊர்களுக்கு படையெடுப்பது என்பது சாதாரணமான பிரமுகர்கள் படையெடுப்பது. ஆனால் இந்த சாதாரணமான பிரமுகர்கள் நிறைய படையெடுப்பதை காரணமாக காட்டி சிலரிடம் சில பேச்சுவார்த்தைகள் பேரங்கள் நடைபெறுகின்றன என்று தொடர்ந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவையெல்லாம் நிறுத்தப்பட வேண்டுமானால், நேர்மையான அரசியல் நடைபெற வேண்டுமானால், அதை உறுதிப்படுத்த வேண்டுமானால் இடைத்தேர்தல்கள் மிக விரைவில் நடப்பதுதான் நல்லது. ஓகே, பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. நன்றி திரு ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.